ஒரு வாரமாவே என்கிட்ட கேட்கறது நான் யாருக்கு ஓட் போட போறேன்ட்டு. நான் கண்டிப்பா அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னோட ஆன்சர் உங்க யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஓட் போடுற எல்லாருமே மேஜர் தான். ஸோ கண்டிப்பா டிசைட் பண்ண முடியும். நானுமே அப்படிதான் பண்ணுவேன். எனக்குன்னு டைம் எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன், நீங்க டைம் எடுத்துக்கோங்க. உங்க ஏரியால வந்து என்ன கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க, அவங்க எந்த பார்ட்டியில நிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆன் த கிரவுண்ட் நிப்பாங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராமிசஸ்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு ஓட் போடுங்க. அண்ட் சில பேர் வந்து சொல்றீங்க பாட்டி தாத்தா காலத்துலேருந்து ஜென்ரேஷனாக இந்த பார்ட்டிக்கு தான் ஓட் போட்டோம், ஸோ அதனால நாங்களும் அதை தான் பண்ணுவோம்னு சொல்றீங்க. அந்த மாதிரி வேண்டாம். அண்ட் சில பேர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து இவங்களோட ஃபேனு அதனால போடுறேன்னு சொல்றீங்க. நோ, அதுவுமே பண்ணாதீங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. பட் ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வேற, தெரியாம இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஓட் போடுறது வேற. ஸோ அதனால தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க, தப்பில்லை. அதெல்லாம் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு ஓட் போடுங்க. நிஜமாவே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ திங்க் பிஃபோர் யூ இங்க் அண்ட் தென் ஓட். பாய்.